بسم الله الرحمن الرحيم. عن انس رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم انه قال: واما المهلكات شح مطاع وهوى متبع واعجاب المرء بنفسه. الله நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை உள்வாங்கி வாழ்விலை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஒரு 3 விஷயங்களை சொல்றாங்க. அழிவில் ஆழ்த்தக்கூடியது, நாசத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி இங்கிருந்து போகும்பொழுது அந்த 3 விஷயம் மனசுல இருக்கணும். மனசுல இருக்க முடியும், வீட்டுல போய் சொல்லணும். நம்ம வீட்டுல போய் சொல்லும் பொழுதே அது உள்ளத்துல ஆழமா பதிஞ்சு, நம்ம யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ அவர் அந்த 3 விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸை எத்தி வச்ச நன்மை நமக்கு கிடைச்சது. 3 விஷயம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அழிவில் ஆழ்த்தக்கூடிய, நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்படின்னா. முதல் விஷயம் சொன்னாங்க, ஷுஹு முத்தாஅம், கடுமையான கருமித்தனம் அப்படின்னா. தீனுக்கு அப்பாற்பட்ட ஏதேதோ விஷயங்களை சொல்லியிருக்குன்னா ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய முதல் விஷயம் கருமித்தனம் அப்படின்னா. கருமித்தனத்தை ஸல்லல்லாஹு இடத்துல சொல்லுவாங்க, கடுமையான வறுமையும் நல்லா பாதுகாக்கணும், கடுமையான கருமித்தனமும் குஃப்ரு வரைக்கும் கொண்டு போயிடும். ஒரு பொருளை நம்ம ஈட்டும் பொழுதே ஒரு மனுஷன் பெருமைக்காகவும், அதே போல யாருக்கும் நான் கொடுத்துடக்கூடாதுங்கிற சிந்தனையோட எனக்கு மட்டும்தான் அது பயன்படணும், இந்த 2 எண்ணத்தோடு அவன் வருமானத்தை ஈட்டினால் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் முதல் விஷயம் அதுல பரக்கத்தை எடுத்துருவோம். 2வது அல்லாஹ் பேராசையை கொடுத்துருவோம். போதுமன்ற மனமே ஏற்படாது. 2வது விஷயம் பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துருவோம். அந்த பொருளை ஈட்டுகின்ற பொழுதே நம் உள்ளத்துல பிறருக்கும் பயன்படணும், இஹ்லாஸான முறையில் நான் உழைச்சு சம்பாதிக்க போறேன் அப்படிங்கிற சிந்தனையோட இருந்தா அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான், பேராசையை தூரமாக்கிடுவோம். எவ்வளவு பெரிய பெரிய செல்வங்களை பார்க்கணும். உலகிலே பார்க்கக்கூடிய 3 மிகப்பெரிய பேரித்தம்பழ தோட்டங்கள் நீங்க ஆன்லைன்ல தேடி பார்த்தீங்கன்னா, ஷேக் ராசி அப்படிங்கிறவருடைய பெரிய பேரித்தம்பழ தோட்டம், அதுவும் 3 மிகப்பெரிய உலகின் பேரித்தம்பழ தோட்ட பண்ணைகள்ல எதுன்னு பார்த்தா ஷேக் ராசி. அவருடைய வரலாறு எழுதும் பொழுது எழுதுறாங்க, அவர் அந்த தோட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மனசு நினைச்சிருந்தாரா, இதை கொண்டு நான் ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய, வறுமையில் வாழக்கூடிய இஸ்லாமிய குழந்தைகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நியத்தோடு ஆரம்பிச்சாரு. அல்லாஹ் எப்படி மாத்தினான்னா 2.5 கோடிக்கு மேல பேரித்தம்பழ தோட்டங்களை அவர் பயிரிடக்கூடிய வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம அதை கொண்டு அவருடைய குடும்பத்துக்கு எடுத்துக்கவே இல்லை, நல்ல நியத்தை வச்சாரு. அது எவ்வளவு பெருக பெருக அனைத்தையும் ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய இஸ்லாமிய குழந்தைகள் அவங்களுக்கு போய் சேரணும், முழுக்க அப்படியே வக்ஃப் செஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதை குறித்து எழுதுறாங்க, மரணிச்ச பிறகும் அதனுடைய அந்த பரக்கத்தான வருவாய் கணக்கில் அடங்காமல் பெருகிட்டே போகுது. அவ்வளவு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அவர் நடத்துற அளவுக்கு எல்லாம் ஷாமத்தெல்லாம் மாத்திட்டான் அப்படின்னா, அது ஈட்டும் பொழுது உள்ளத்துல ஒரே சிந்தனை, நான் வருமானத்தை ஈட்டணும், பிறருக்கும் அதை பயன்படணும் அப்படிங்கிற நல்ல சிந்தனையோட வச்சாரு. அல்லாஹ் பரக்கத்தையும் கொடுத்தான், பேராசைங்கிறதையும் தூரமாகிடும். நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பல தடவை சொல்லியிருக்கிறோம், நிறைய மதரசாக்கள் நடத்துறாங்க. ஒரு மாணவருக்கு மட்டுமே ஒரு வருடத்துக்கு 3 லட்சம் செலவாகும். நிறைய மதரசாக்களை சொந்த மனிதர்களே நடத்துறாங்க. அவங்களுக்குள்ளே தனித்தனி தொழிற்சாலையை அதை வக்ஃப் செஞ்சு நடத்துறாங்க. நடத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அதுல பரக்கத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கான், கணக்கு வழக்கம் இல்லாம. சிலர் பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு வியாபாரம் நடத்துவோம், அவ்வளவு முழுகுவோம், அவ்வளவு கம்மியான வருமானம் தான் ஈட்டும். ஆனா இந்த நீயத்தை வைக்கும்போது எல்லாம் திறந்து விட்டுறான், அவருக்கு கணக்கு வழக்கு இல்லாம வருமானம் கொட்டுது. அந்த பரக்கத்தெல்லாம் அதிகப்படுத்திட்டே போவான். உள்ள வருமானத்தை ஈட்டுகின்ற பொழுது உள்ளத்துல ஒரு சிந்தனை, தூய்மையான சிந்தனையோட பிறருக்கும் பயன்படணும் அப்படின்னு வச்சா அல்லாஹ் பரக்கத்தையும் அள்ளி கொடுத்துருவான், பேராசைங்கிற தூரமாக்கிடுவான். 2வது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவன் முத்தபஅன், நமக்கெல்லாம் தருவோம், வழிபடக்கூடிய மனோயிச்சைக்கு வழிபடக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னா ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் மனோயிச்சை படி நல்லா வாழ்றான், ஆனா உள்ளத்துல அல்லாஹ் என்ன பார்த்துக்குவான், நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்குவேன், அல்லாஹ் என்ன பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறவனே ஆகப்பெரும் மடையன் அப்படின்றாங்க. இவனே மடையன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம மனோயிச்சை எப்படி வாழக்கூடியவன், அவனுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். 3வது விஷயம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இஅஜாபுல் மர்இ பினஃப்ஸிஹி, ஒரு மனுஷன் தன்னைத்தானே பெருமையாக பெரியவனாக கருதுது. தீனுடைய விஷயமா இருந்தாலும் சரி, துனியாவுடைய விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளை எப்போ பெரியவனா நம்ம கருத ஆரம்பிக்கிறோமோ அதுவே நமக்கு பெரிய அழிவு தான். அழிவுன்னு சொல்றது நம்ம சொல்லல, ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை முஹ்லிகா, அழிவில் ஆழ்த்தக்கூடிய, நாசத்தை ஏற்படுத்தக்கூடியது, அதுல கட்டுப்பட்டது.
தீனுடைய விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம தான் பெரியவங்க சிந்தனை வந்துடக்கூடாது. அதே போல துனியாவோட விஷயத்திலையும் என்னென்ன அறிவு இருக்கோ, என்னென்ன பொருளாதாரம் நம்ம தான் பெரியவர் அப்படிங்கிற சிந்தனை வந்துருச்சுன்னா அதுவே நம்மை அழிவில் ஆழ்த்தக்கூடியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலீலுல்லாஹ், அவங்க கேட்கக்கூடிய துவா, வலா துஹ்ஸினி யௌமல் கியாமா, இறைவா மறுமையில் எழுப்பக்கூடிய நாள்ல என்னை கேவலப்படுத்திடாதுன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய கலீலுல்லாஹ் இருக்கிறாங்க, அவங்க உள்ளத்துல எவ்வளவு தாழ்வா அடைச்சிருக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கடைசி கட்டத்துல என்னை தூக்கி சுடு மணலில் போடு அப்படின்றாங்க. குற்று இருமை குத்தப்பட்டு கிடக்கிறாங்க. 2.5 நாள் உயிரோடு இருக்கிறாங்க. 2.5 நாள் உயிரோடு இருக்கும் கடைசி நேரத்துல கடும் சுடு மணல் என்னை தூக்கி போடுங்க. பெரிய பெரிய சஹாபாக்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் சஹாபாக்கள், நான் போட மாட்டோம் அப்படின்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டளையிட்டாங்க, என்ன போய் போடுங்க, இந்த கிழவனை அங்க போய் போடுங்க, அப்பவாவது இறைவனின் மீது இறக்கப்பட்டு இந்த உம்மரை மன்னிக்கட்டும் அப்படின்னாங்க. அப்ப அவ்வளவு தூய்மையா வாழ்ந்து கூட உள்ளத்துல அந்த இதே இல்லை, நம்ம பெரியவங்க சிந்தனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களும் கந்தக் போர்ல பல யுத்த காலங்களில் வேலை செய்யும்போது அவங்க சேர்ந்து வேலை செய்வாங்க. சஹாபா சொல்ற, யாரும் சொல்ல நீங்க அமைதியா இருக்கு, நாங்க பாக்குறோம் அப்படின்னு. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்படி நன்மை அடையணும் ஆசை இருக்கோ எனக்கும் இந்த ஆசை இருக்கு அப்படின்னு. அப்ப இவ்வளவு பெரிய நபி, எல்லா நபிமாருக்கு தலைவா இருந்து கூட எனக்கும் நன்மை அடையணும் ஆசை இருக்கு, நானும் அது தேவையுடையவன்னு சொல்றாங்கன்னா தன்னை எந்த அளவு தாழ்வாக கருதுறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எம்பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழிவில் ஆழ்த்தக்கூடியதாக சொன்ன இந்த 3 விடயங்களிலிருந்து பேணி பாதுகாத்து வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய மக்களுக்கும் நசீபாக்கி தருவானாக.